அனைவருக்கும் வணக்கம். இந்த சமூக பார்வையற்றோரும் சமூக ஊடகங்களும் அப்படிங்கிற அந்த கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இங்க வந்து நம்ம இதுல ஒரு 2 கருத்தாளர்கள் இருக்காங்க. ஆக்சுவலி 3 பேர் வந்திருந்தாங்க. பட் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால ஒரு சார் வந்து அவர் கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனா இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சில சித்ரா இவங்களை நாங்கள் வேலைக்கு அழைக்கிறோம். இவங்க வந்து ஹெலன் கலர் அசோசியேஷனோட தலைவர். ஆக்ஸ் லைவன் ட்ரைனிங் சென்டர் வந்து ரொம்ப திரும்பலாம் நடத்திருக்காங்க. அதுவுமே ஆன்லைனில் ஜூமில் பல டிஎன்பிஎஸ்சி அப்புறம் டிஆர்பி இது மாதிரிலாம் படிக்கிறவங்களுக்கு கிளாஸஸ் நடத்திட்டு இருக்காங்க. பல வாலண்டியர்ஸ் அதே மாதிரி சில பார்வையற்றவர்கள் எல்லாருமே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜூம் பற்றி அதே மாதிரி மின்னிதழ் பற்றி நமக்கு சித்ராவை சொல்லுவாங்க. ஸோ சித்ராவை வெல்கம் பண்ணுறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் ஆஃப் த பிளைண்ட் இந்த ஆனுவல் டேல இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் ஆஃப் த பிளைண்டோட அட்மின்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இந்த பார்வையற்றோரும் சமூக ஊடகங்களும் அப்புறம் மின் இதழ்களும் இந்த 2 பற்றியும் தான் இப்போ இந்த இடத்துல நான் பேச வந்திருக்கேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்வையற்றோர் இந்த கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக பார்த்தோம்னா சமூக ஊடகங்கள் அப்படிங்கிறது பார்வையற்றோர் மத்தியில் மிக பிரசித்தமாக பழக்கத்தில் இருக்கு. நிறைய விஷயங்களை, அதாவது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அப்புறம் ட்விட்டர், இப்பொழுது எக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்வையற்றோர் குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும், இல்லை பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடியதாக இருக்கட்டும், இந்த 3 சமூக ஊடகங்களும் மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவியாக இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ரொம்ப நிதர்சனமான உண்மை. ஸோ இதில் எங்களுடைய சொந்த அனுபவத்தை நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டைமில் பார்வையற்றோர்கள் இந்த ட்ரெயின்லாம் சேல்ஸ் பண்ணுறவங்க அப்படின்றவங்களுக்கு ரொம்ப ஒரு லைவ்லிஹுட்டையே அப்ரப்டாக ஸ்டாப் பண்ணுச்சு. ட்ரெயின் எல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணது ட்ரெயின் பஸ் இதெல்லாம் தான். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ட்ரெயினில் சேல்ஸ் பண்ணக்கூடிய விஷுவலி சேலஞ்ச் அவங்களுக்காக என்ன பண்ணாங்கன்னா எங்களோட சகோதரர் அவர் தான் இந்த இடத்துல பேச வேண்டியதாக இருந்தது. அவர் கொஞ்சம் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால பேச வர முடியல. ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா அந்த டைமில் ஃபேஸ்புக்கில் ஒரு அப்பீலிங்கான ஒரு ஆர்டிக்கிள், அந்த பார்வையற்றோர் அந்த கோவிட் சமயத்தில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு அப்பீலிங் ஆர்டிக்கிளாக அவர் போட்டார் ஃபேஸ்புக்கில். ஸோ அதன் மூலமாக ஒரு 5.5 லட்சம் நமக்கு பொதுமக்களிடமிருந்து டொனேஷனாக பெறப்பட்டு த்ரூ அவுட் தமிழ்நாடு ஒரு 500க்கும் மேற்பட்ட பார்வையற்ற சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களுக்கு அது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1000 ரூபாய் என்ற முறையில் சேர்க்கப்பட்டது. இதுல முக்கியமான ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, அப்பதான் எனக்கு முதல் முறையா மேடம் லதா மேடமுடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சது. என்னன்னா அவங்க வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் ஆஃப் த பிளைண்ட் சார்பாக 70,000 ரூபாயை எங்களிடம் கொடுத்து இதை நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிற அந்த விஷுவல் சேலஞ்சுக்கெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னாக்கா சமூக ஊடகங்கள் வாயிலாக தான். அந்த சோசியல் மீடியான்ற ஒரு விஷயம்தான் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு உடனடியாக ஒரு தீர்வை கொண்டு வருகிறது. இப்ப ரீசெண்டாக நடந்த விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்கா சமீபத்தில் நடந்த சிஎஸ்ஜேபியோடைய ஒரு போராட்டம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த போராட்டத்தை பற்றி மிகப்பெரிய பொது ஊடகமான தொலைக்காட்சி அதிலெல்லாம் கூட பெருசா ஃபர்ஸ்ட் வரல. முதல்ல எங்க அதிகமா பேசப்பட்டுச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக் பேஜ்ல, ட்விட்டர்ல, இதுலலாம் எவ்வளோக்கு எவ்வளோ பார்வையற்றோர் அதை பரப்ப ஆரம்பிச்சாங்களோ அதுக்கப்புறம் தான் அது டிவியில நிறைய சேனல்ஸ்ல எல்லாம் கவர் பண்ணி கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 15 நாட்களாக நடத்தப்பட்ட அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கவில்லை என்றாலும் பொதுமக்களிடையே ஒரு விழிப்புணர்வை, இந்த போராட்டம் எதற்காக அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்த்தது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சமூக ஊடகங்கள் தான் அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது.
அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு எந்த ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம், எந்த ஒரு அதாவது பார்வையற்றோர் அணுகுவதில் பிரச்சனை இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம உடனடியாக ஃபேஸ்புக்லேயும், இப்போ அதை வந்து நம்ம அந்தந்த ஜிமெயில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மெயில் அக்கௌண்ட்டில் தெரிவிக்கிறதன் மூலமாக கூட நமக்கு உடனடியாக அதற்கு உடனடியாக இல்லைன்னாலும் கொஞ்சம் சிறிது சிறிது மாற்றமாக நடைபெற்று கொண்டே தான் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ இன்றைக்கு பார்வையற்றோருக்கு சமூக ஊடகம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. அதை வந்து அவங்க வாழ்க்கையில தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இப்ப புது இடங்கள்ல இப்ப இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்க, கொஞ்ச நாளைக்கு ஒரு ஓராண்டு இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா நினைவில்லை. ஒரு 1 ஆண்டுக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் போர்ட்ல மட்டும்தான் அறிவிப்புகள் வரும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தது. அப்ப அது வந்து பார்வையற்றோராகி எங்களுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பயன்படுத்தி தான் வியாபாரம் செய்பவர்களாக இருக்கும் அங்கே பயணிக்கக்கூடிய பார்வையற்றவர்களுக்கும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் அப்படிங்கிறதுக்கு பலரும் பல கட்டுரைகளை ஃபேஸ்புக் பேஜ்ல போட்டாங்க. போட்டதோடு அந்த இடத்துல போய் நேரடியாக போராட்டமும் நடத்தினாங்க. அப்போ அந்த ஃபேஸ்புக்லலாம் நிறைய எழுதப்பட்ட கட்டுரைகள் இது வந்து முக்கியமா அந்த பிரச்சனைக்கு உடனடியாக அந்த தீர்வை கொண்டு வந்தது. ஸோ பார்வையற்றோருக்கு நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து உடனடியா பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அதை பத்தி கொடுக்கறதுக்காக இருக்கட்டும், அரசாங்கத்துக்கு இந்த பிரச்சனையை பத்தி எடுத்து செல்றதுக்கும் சமூக ஊடகங்கள் ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றது. அதுக்கப்புறம் மின்னூல்களை பத்தி அப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா, மின்னூல்கள் வந்து பார்வையற்றோரால் நடத்தக்கூடிய முதல் மின் இதழ் அப்படின்னா விரல் மொழியர். அந்த விரல் மொழியர் மின் இதழ் 2018 தொடங்கப்பட்டது. ஸோ அவங்க ஒரு 25-35 இதழ்கள் நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களால அதை தொடர்ந்து நடத்த முடியாத காரணத்தினாலே இப்போ வந்து விரல் மொழியர் நூல் திரட்டு அப்படிங்கிற ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டு ஒரு 7வது விரல் மொழியர் நூல் திரட்டு நடத்திட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னாக்கா, பார்வையற்றோர் புத்தகங்களை எளிதாக படிப்பதற்கு என்ன செய்ய முடியும் அப்படின்றத அவங்க தமிழ் ஓசிஆர் மூலமாக பார்வையற்றோர் என்னென்ன புக்ஸ் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த புக்ஸை ஓசிஆர் பண்ணி அதை வேர்ட் ஃபார்மேட்ல பண்ணிட்டு அதை பொது தளத்து அதாவது அவங்க யார் யாரெல்லாம் அந்த நூல் திரட்டில் கட்டணம் செலுத்தி சேர்ந்துருக்காங்களோ அவங்களுக்கு அந்த புக்கை டிரைவ் மூலமாக கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்க வேணுங்கிற புத்தகங்களை அதிலிருந்து எடுத்து படிச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு வாய்ப்பை விரல் மொழியர் நூல் திரட்டு அப்படிங்கிற அந்த ஒரு முயற்சியானது இன்று எல்லா பார்வையற்றோருக்கும் ஒரு பயனுள்ள விதத்தில் செயல்பட்டு இருக்கு. அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மின்னிதழ்னு பார்த்தோம் அப்படின்னா தொடுகை மின்னிதழ். இந்த தொடுகை மின்னிதழுடைய முதன்மை ஆசிரியர் வந்து சரவண மணிகண்டன். ஸோ அவர் வந்து முதல்ல விரல் மொழியர்ல பயணம் செஞ்சுட்டு இருந்தவர். அப்புறம் தனியாகவே ஒரு மின்னிதழை தொடங்கி அங்கே ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் இப்போ தனியாகவே இவர் தொடுகை மின்னிதழ் அப்படிங்கிற ஒரு மின்னிதழை நடத்திட்டு இருக்காங்க. 2023 இருந்து ஒரு 6 மாத காலம் மாத இதழாக வந்தது. அதுக்கப்புறம் இப்போ அவ்வப்போது என்னென்ன கட்டுரைகள் வெளியிட முடியுமோ தேவை கருதியும் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் கட்டுரைகள் அதில் வெளிவந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுலேயும் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. இப்போ இந்த சிஎஸ்ஜிஏபி நடத்திய 15 நாள் போராட்டம் இந்த தொடுகை மின்னிதழ்ல ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டாக அதை மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. அதை வந்து ஒரு புக்காவே வெளியிடலான்னு கூட நிறைய பேர் பார்வையற்றவர்கள் அந்த தொடுகை வாசகர் வட்டம் அப்படிங்கிற அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ என்ன, அதாவது தொடுகை மின்னிதழோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, எல்லா விஷயங்களையும் ஆவணப்படுத்தணும். இப்போ ஹிஸ்டரி ஆஃப் த பிளைண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உலக அளவில் பார்வையற்றோரின் வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நிறைய டாக்குமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்திய அளவில் ஹிஸ்டரி ஆஃப் த பிளைண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பெருசாக டாக்குமெண்டேஷன் எதுவுமே கிடையாது.
அதை வந்து ஒரு முக்கிய நோக்கமா இப்ப இப்ப அதாவது இப்ப ப்ரெசென்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களையும் பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கார்டா கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம தொடுகை மின்னிதழோட முக்கிய நோக்கமா இருக்கு. ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா நாங்க ட்ரை பண்ணி அதை செஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் மின்னிதழை பத்தியும் சமூக ஊடகங்களை பத்தியும். அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன கருவிகள் அப்படின்னு பார்க்கும்போது நவீன வசதிகள் நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னாக்க நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஜூம், இந்த ஜூம் கிளப் ஹவுஸ் எல்லாமே இருக்கு. கிளப் ஹவுஸை பத்தி இன்னொருத்தவங்க பேசுவாங்க. நான் ஜூமை பத்தி மட்டும் இப்போ சொல்லிடுறேன். கொரோனா காலகட்டத்தில் இந்த ஜூம் அப்படிங்கிறது எல்லார் மத்தியிலுமே பொது சமூகத்திலையுமே இது பிரபலமாகப்பட்டது. அதே சமயத்துல அந்த டைம்ல தான் பார்வையற்றோர் மத்தியில இந்த ஜூம் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் அறிமுகப்படுத்தப்பட்டு எல்லாருமே, ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு முடக்கப்பட்ட காலத்துல எல்லாருமே வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர முடியாத நிலையில பார்வையற்றோருக்கு தொடர்பு, அதாவது அப்பப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பொது சமூக ஊடகங்கள் தான் மிகவும் பயனுள்ளதா இருந்துச்சு. அந்த சமயத்துல கொரோனாவால பாதிக்கப்பட்ட பார்வையற்றோர், அதாவது அவங்களுக்கு வந்து தேவைப்பட்ட மருத்துவ உதவி இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டேட் கமிஷனருக்கு இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணி இதெல்லாம் நம்ம பண்றதுக்குலாம் வந்து நிறைய வாட்ஸ்அப் தான் நமக்கு பயன்பட்டுச்சு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஜூம்ல தான் நம்ம வந்து எல்லா மீட்டிங்ஸுமே அந்த டைம்ல போட்டு நிறைய விஷயங்கள் நாம் பேசினோம். இப்போ அந்த கொரோனால பாதிக்கப்பட்ட சேல்ஸ் பண்ணக்கூடிய விஷுவலி சேலஞ்சு அவங்களுக்காக ஒரு சிறப்பு கூட்டம் ஏற்பாடு பண்ணி ஜூம்ல ஸ்டேட் கமிஷனரை அந்த மீட்டிங்க்கு வர வச்சு அத்தனை பிரச்சனைகளையும் அந்த நேரத்துல பேச வச்சோம். அதே மாதிரி பார்வையற்றோர் முற்போக்கு பேரவை அவங்களும் அந்த டைம்ல இந்த கோவிடை பத்தியும் மற்ற விஷயங்கள் பத்தியும் இந்த ஜூம் பிளாட்ஃபார்ம்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க. அதே மாதிரி அந்தக கவி பேரவை அவங்க கூட மாதாந்திர கூட்டம் வந்து இந்த ஜூம் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி பண்றாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க போது அந்த கொரோனா காலகட்டத்தில் ஹெலன் கெல்லர் அசோசியேஷன் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் டிஃபரெண்ட் ஏபிள்ட் பர்சன்ஸ், ஸோ இந்த அசோசியேஷனுடைய ஒரு விங்கா கோவிட் டைம்ல என்ன பண்ணலாம், அதாவது கல்வி அப்படிங்கிறது நிறையவே முடக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால பார்வையற்றோருக்கு இதுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சு போட்டி தேர்வுக்காக ஒரு ஜூம் வழியாக ஒரு கோச்சிங் சென்டர் நம்ம தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்ச் நடத்தி பார்ப்போம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான் ஆன்சனிவன் கோச்சிங் சென்டர் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். இது வந்து 2020 செப்டம்பர் 9 தொடங்கணும். முழுக்க இது ஜூம் பிளாட்ஃபார்ம் மட்டுமே பயன்படுத்தி அதில் தினமும் மாலையில கிளாஸஸ் நடத்துவோம். ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து எல்லாமே ஃப்ரீயா விஷுவலி சேலஞ்ச் இருக்கு. த்ரூ அவுட் தமிழ்நாடு யார் வேணா அந்த ஜூம் பிளாட்ஃபார்ம்ல ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்கள என்ரோல் பண்ண சொன்னோம். ஸோ அதில் என்ரோல் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட பார்வையற்றோர் அதில் ஜாயின் பண்ணி படிச்சாங்க. இதில் ஃபேக்கல்டிஸாக இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே விஷுவலி சேலஞ்சு தான். ஸோ அவங்களுக்கும் இது வந்து ரொம்பவே அவங்களும் தன்னார்வமா வந்து இதுல எடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளா இந்த கோச்சிங் சென்டர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு உறுதுணையா இருக்கிறது ஜூம் மட்டும்தான். ஸோ இதெல்லாம் நாங்க ஃபர்ஸ்ட் பேட்ச்ல ஒரு 4 ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து கிராக் பண்ணி டிஎன்பிஎஸ்சியில ஜாப்ல இருக்காங்க. இப்போ 2வது பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ இதையும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னாக்க இதுக்கு முழுக்க இந்த ஜூம், வாட்ஸ்அப் இதெல்லாம் தான் நமக்கு பயனுள்ளதா இருக்கு. இதையும் குரூப் 2 இதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல நிறைய பார்வை இழந்தவர்கள் இருக்கீங்க, அதனால இதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். குரூப் 2 எக்ஸாம், அதாவது டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம். அது டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் ஒவ்வொருவருக்கும் 3 மணி நேரம் விரிவாக எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த எக்ஸாம்க்கு பார்வை உள்ளவர்கள் ஆன்லைன்ல இந்த
ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்லேயே தான் அவங்க எக்ஸாம் எழுதினாங்க. நாங்கள் வாலண்டியர்ஸை கேட்டுட்டு அவங்களோட விருப்பத்தின் பேரில் நாங்கள் கேட்டு அந்த ஒரு 12 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெகுலராக வாரம் 3 மணி நேரம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆஸ்பரண்ட் ஆன்சர் சொல்ல இவங்க ஷீட்டில் ஆன்சர் எழுதி அதை வந்து ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக எங்களுக்கு அனுப்புவாங்க. நாங்கள் அதை வந்து ஃபேக்கல்டிஸ்க்கு சில அகாடமிக்ஸ்க்கு அனுப்பி அந்த இவாலுவேஷனை பெற்று கொடுத்தோம். அதில் கூட ஒரு 4 பேர் குரூப் 2ல இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ இதில் அந்த உதவி செய்த பார்வையுள்ளவர்களுக்கு நாங்கள் பெரிதும் நன்றி கடன் பட்டிருக்கோம். அவங்க செய்த உதவின்றது அளப்பரிய உதவி. ஸோ இந்த மாதிரியாக சமூக ஊடகங்களும் மின் இதழ்களும் இன்னைக்கு பார்வையற்றோருக்கு பேருதவியாக இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்க விரும்புகிறேன். அதாவது எப்படிலாம் இந்த சமூக ஊடகங்கள் பயன்படுது அப்படிங்கிறதுக்காக தொடுகை மின்னிதழோட முதன்மை எடிட்டர் சொன்னேன் இல்லையா, சரவண மணிகண்டன், அவர் இப்ப சமீபத்துல சாகித்ய அகாடமியில டிஃபரண்ட்லி ஏபிள்டுக்கான ஒரு ரைட்டர்ஸ்க்கான ஒரு மீட் நடைபெற்றது முதல் முறையா. அதுல அவரை வந்து சிறுகதை அவருடைய ஒரு சிறுகதைய அங்க பிரசன்ட் பண்ண சொல்லி அதுக்கு இருந்த அந்த ஷார்ட் ஸ்டோரி செஷனுக்கு சேர்பர்சனா தமிழ்நாட்டில இருந்து ஒரு பிளைண்டா அவரை இங்க இருந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அவர் போய் மார்ச் 17ஆம் தேதி அந்த சாகித்ய அகாடமியில தமிழ்நாடு டிஃபரண்ட்லி ஏபிள்ட் ரைட்டர்ஸ் மீட்ல கலந்துக்கிட்டு சிறப்பாக பங்கேற்று அந்த ஷார்ட் ஸ்டோரியை இங்கிலீஷ்ல ப்ரெசென்ட் பண்ணி அந்த செஷனை ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணி வந்தார். இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னாக்க சமூக ஊடகங்கள் மற்றும் இந்த மாதிரி மின்னிதழ்ல அவர் எழுதின கட்டுரைகள், கதைகள் இதெல்லாம் பலரிடமும் சென்று சேர்ந்ததால மட்டுமே அவர் வந்து இது வந்து ஒரு துவக்க புள்ளி தான். இப்போ டெல்லியில போய் அவர் அட்டன் பண்ணிட்டு வந்தது. இந்த ஒரு துவக்க புள்ளி நம்மளுடைய பார்வையற்றோருடைய சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை உச்சக்கட்டத்துக்கு கண்டிப்பாக கொண்டு செல்லும். அதற்கு சமூக ஊடகங்களும் இந்த மின்னிதழ்களும் நவீன வசதிகள் எல்லாமே பேருதவியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இது மாதிரி பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி சித்ரா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. பார்வையற்றோருக்கு சமூக ஊடகங்கள் எவ்வளோ பயன்படுது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக தெளிவாக. அதே மாதிரி சரவண மணிகண்டன் சார் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலனாலுமே அந்த இடத்த நீங்கள் நிறைவு செஞ்சுருக்கீங்க. ப்ளஸ் ஜூன் பற்றி நல்லா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சித்ரா அவர்களுக்கு சால்வை போர்த்தி கௌரவிக்கும்படி எங்கள் செயலர் கீதாவை கேட்டுக்கொள்கிறேன்.